உம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஏசாயா 54:3. பிரியமானவர்களே, எப்பக்கத்திலும் நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் நேரங்களில் இதுதான் என் வாழ்க்கை நிலைமை என்று தவறாக நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீங்கள் இடம் கொண்டு பெருகும்படிக்கு உங்களை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய பணத்தையோ செல்வாக்கையோ சார்ந்ததல்ல. இது முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை பெருக செய்வார் என்ற வாக்குத்தத்தத்தையும் நாம் சாதாரணமாய் நினைத்து விடக்கூடாது. உங்களுடைய எல்லைகளில் பெருக்கம், உங்கள் ஆசீர்வாதங்களிலும் பெருக்கம், உங்கள் பொருளாதாரத்திலும் பெருக்கம், உங்கள் ஊழியங்களிலும் பெருக்கம், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய வாகனங்களிலும் பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்னை பெருக செய்வார், என் எல்லையை பெருக செய்வார், என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், என் வியாதிகளை நீக்குவார், என் கடன் சுமை பாரங்களை போராட்டங்களை நீக்குவார் என்று அறிக்கை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. தம்முடைய மகிமையின் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதிக்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பலருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியும், சிலருடைய குறைவுகள் நிறைவாக வேண்டியும், அநேகருடைய பற்றாக்குறைகள் பூர்த்திப்பட வேண்டியும் காத்திருப்பீர்கள். அவைகளுக்காய் பல நாட்களாய் காத்திருந்தும் தடைகளும் அடைக்கப்பட்டும் எந்த பதிலும் இல்லாமலும் நம்பிக்கையற்று போய் கடந்து போகிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று. இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைவை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்னைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் குறைவுள்ள பாத்திரங்களை தம் கிருபையினால் நிறைவேற்றியதை குறித்து தியானிப்போம். கலசத்தை நிரப்பினார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சாரிபாத்தில் பெரும் பஞ்சம் உண்டானதையும், அங்கே குடியிருந்த விதவை தன் ஒரே மகனுடன் பஞ்சத்தின் கொடுமை தாங்க முடியாதவளாய் உதவியற்ற நிலையில், வருமானம் குறைவுண்டானதினால் பசி பட்டினி என்ன செய்வதென்று தெரியாதவளாய் தன்னிடம் இருந்த ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் கொண்டு சிறிய அடையை பண்ணி தானும் தன் மகனும் உண்டு செத்து விடலாம் என்று முடிவு செய்து அதற்காக ஆயத்தப்படுத்துகிற வேளையில் தாமே கர்த்தருடைய கண்கள் சாரிபாத் விதவையை நோக்கி பார்த்தது. தம் ஜனத்தின் கண்ணீரை துடைக்க வேண்டி எல்லா கர்த்தர், நீ சாரிபாத் விதவியின் வீட்டிற்கு போய் அந்த வீட்டை ஆசீர்வதி என்று கட்டளை கொடுக்க எலியாவும் அப்படியே செய்கிறார். அந்த வீட்டில் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போகாமலும் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகாமலும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்தார் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் வாழ்விலும் கூட அநேக இல்லங்களிலும் இப்படிப்பட்டதான வறட்சி நிலை காணப்படலாம். எதிர்கால வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்று ஐயப்பாடுகளுடன், அநேக கேள்விகளோடு, மனவளவின் சமாதானங்களும், தேவைகளை எப்படி சந்திப்பது என்று குழப்பத்தோடு காணப்படுவீர்களானால் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ ஊற்று, என்னில் பானம் பண்ணுகிறவனும் என்னில் புசிக்கிறவனும் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று. ஆகவே ஜீவ நீரூற்றாகிய இயேசுவை விசுவாசியுங்கள். உங்கள் வீட்டையும் தேடி வந்து ஆசிர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், கற்சாடிகளை நிரப்பினார். யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே
கானா ஊரிலே கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைபடுகிறது. கல்யாண வீட்டில் குறைவு உண்டாகுமானால் அங்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி இப்படியாக முழு வாழ்க்கை நிலை மாறுதலாய் முடியும் என்று எண்ணிய இயேசு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி, அவர்களில் சந்தோஷம் நிலைத்திருக்கும்படி அங்கு கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்பி அதை திராட்சரசமாக ஆசீர்வதித்து அற்புதம் செய்கின்றார். சுவையற்ற நிறமற்ற தண்ணீர் தான் மதுரமாய் முந்தினரை காட்டிலும் அதிக சுவை உள்ளதாய் மாறும்படி அற்புதம் செய்தார். வந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியமும் வியப்பும் அடைந்தார்கள். கல்யாண வீட்டில் பரிபூர்ண சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டானதை வாசித்து அறிகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் கூட நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களில் சத்ருவானவன் தடைகளையும் எதிர்பாராத மாற்றங்களையும் கொண்டு வந்து உங்களின் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி யாவற்றிலும் குறைவை அனுமதித்து நீங்கள் முன்னேறி செல்ல விடாமல் தடை செய்த காரியங்களில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய இருக்கின்றார். அனைத்து தீமைகளையும் நன்மையாக மாற்றுகின்றார். முந்தின திராட்சை ரசத்தை காட்டிலும் அதிக சுவையுள்ளதாக காணப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் பரிபூரண நிறைவை தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிங்கள், ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரேனும் கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். எந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகும். சங்கீதம் 54 5வது வசனம் வாசிக்கலாமா? அவரின் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார், உமது சத்தியத்தின் நிமித்தம் அவரை சத்துருக்களை தீமைக்கு தீமை சரி கட்டுங்க அப்படின்னு தாவீது வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கீழாக இருக்கிறோம். அன்னைக்கு அவருக்கு தெரியாது இல்லைங்களா? எனக்கு தெரியும், ரத்தத்துல என்ன இருக்குங்க? பாவ மன்னிப்பில் நிச்சயம் இருக்கிறது. அவருடைய ரத்தத்தினால மட்டும்தான் அது கொடுக்க முடியும் இல்லையா? அது அவருக்கு எனக்கு தெரியல. ஆனா நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்திருக்கனால சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? யாரும் நன்மை செய்யணும். சத்துருக்களை சிநேகிங்கள் அப்படின்னு வேதம் சொல்லிக் கொடுக்கு நமக்கு. நம்ம ஏன் மாத்திடுச்சு இல்ல? பிரமாணம் வந்து விதமா இருந்தது, ஆனா கிருபையின் பிரமாணம் நமக்கு விதமா கற்றுக் கொடுக்கிறது. என்னன்னா, தீமை செய்யறவர்களுக்கு தீமையை சரி கட்டுங்கன்னு சொல்றாரு தாவீது. ஆனா ஆண்டவராக இயேசு சொல்றாரு, அவர்களை சிநேகிங்கள், அவர்களை நேசிங்க, உங்களை துன்பப்படுத்துவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு போயிருக்கிறது அவருடைய சத்தியத்தின் கீழாக நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் அப்படின்னா இதை வாசிக்கலாம். வாசிக்கிறது தப்பு கிடையாது, வாசித்து இதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இது என்னங்க, இதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, தீமைக்கு தீமையை சரி கட்டுங்கன்னு சொல்ல முடியாது. காதை வெட்டிட்டாரு, மல்குஸ் காத பேதுரு வந்து வெட்டிட்டாரு. எப்ப? சிலுவைக்கு போகிற நேரத்துல, காட்டி கொடுக்கப்பட்ட நேரத்துல. ஆனா இவன் என்னை பிடிக்க வந்தவன், எங்கன்னா காது இல்லாம இருக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கல. உடனே குடித்து அந்த காதை எடுத்து மல்குஸோட காதுல வச்சு அவர் ஜோமனுமே ஒட்டிக்கிச்சு. அவன் உடனே ரட்சிக்கப்பட்டான். வரலாற்று பின்னணியும் சொல்லுகிறது, அவன் வாழ்நாளில் கருத்திற்கு செய்தான் என்று. அவன் தீமை செய்யல. ஆமா, இவன் பிடிக்க வந்தவன் இவனுக்கு அப்படித்தான் வேணும்னு நினைக்கல. இவன் யாரும் உண்டான, இவன் நான் உண்டாக்கின பிள்ளை, என்னால் உருவாக்கப்பட்ட பிள்ளை என்கிற நினைவு கூட அதை செய்யல அப்படின்னு இன்னைக்கு நீங்க நானும் விவசாயில இருக்கிறோம். அவருக்காக செய்யணும், அவருக்காக இருக்கணும் அப்படின்னா இருக்கணும்னு நினைச்சுக்கோங்க. ஆமென். அது மட்டும் இல்ல, சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இங்கே சொல்லுகிறார், என்னன்னா, என் சத்துருக்களுக்கு தீமையை சரி கட்டுவார், ஒரு சத்தியத்தின் மட்டும் அவருடைய சத்தியத்தின் நிமித்தம் என்னங்க நெருமணமாக்கும் அப்படின்னு என்ன, அவங்களுடைய உத்தரவு, அவங்களுடைய காரியங்களை அநியாயமா செய்யறாங்களே அதனால நிர்மூலமாகும்னு தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனா நாம
நிர்மூலமாக்கணும் ஜெபிக்கலாம். எதெல்லாம் நிர்மூலமாக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார வல்லமைகளை நிர்மூலமாக்கி தான் ஜெபிக்கணும். என்னென்னலாம் ஊழியத்துக்கு விரோதமா எழும்புகிறதோ, குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிறதோ, பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறதோ, என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட ரீதியான ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய், என்னுடைய தனிப்பட்ட சமாதானத்துக்கு விரோதமாய், என் ஆரோக்கியத்துக்கு விரோதமாய் எதெல்லாம் எழும்புதோ அதெல்லாம் என்ன செய்யணுமா? சரி கட்டணும். அதெல்லாம் நிர்மூலமாக்கணும். இதுதான் நமக்கு கர்த்தர் இதன் வழியாக கற்றுக் கொடுக்கிறார். அதை இந்த நாள்ல நீங்க கற்றுக்கொண்ட சத்தியத்திற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட ஆண்டவரே, தீமைக்கு தீமை சரி கட்ட கூடாது, அதற்கு பதிலாக நன்மை செய்ய வேண்டும் என்று எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தமாக்கப்படும், அதனாலே எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தமாக்கப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அப்பா சத்தியத்தை நிமித்தம் நிர்மூலமாக்காமல், அவர்கள் நிர்மூலமாக்காமல் அந்த அசுத்த ஆவிகள் நிர்மூலமாக்குகிற கிருபை எங்களுக்கு தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளை, ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளில் உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 22ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலவேளையிலும் ஆண்டோடைய வார்த்தை இப்படியாக நமக்கு வருகிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசியுங்கள். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தந்த ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைகளின்படி, அவர் சொன்ன காரியத்தை படி இந்த நாட்களை நாங்கள் கைக்கொண்டு உபதேசிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களிலே சுவிசேஷகம் என்றால் என்ன என்று தெரியாதபடி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தங்களுடைய சொந்தத்திலே இருந்து சில காரியங்களை இந்த நாட்களில் எடுத்து வந்து பேசுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற காரியம், ஆண்டவர் சொல்லிவிட்டு கடைசியாக பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற வேளையிலே இந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லி அதிகாரத்தை முடிக்கிறதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்புள்ளவர்களே, இன்றைய நாட்களிலே, இன்றைக்கு பேசப்படுகிற இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைகள் சபையிலே எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். உலக காரியங்கள் சம்பந்தமான காரியங்களை இன்றைக்கு பேசுகிறார்கள். உலகத்தில் உள்ள சில காரியங்களை எடுத்து இந்த நாட்களிலே திரித்து இப்படியாக இந்த நாட்களில் பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அதைத்தான் இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறார். தேவன் நமக்கு எதை கட்டளையிட்டு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் எதை தன்னுடைய காரியத்தை பேசும்படியாக இந்த நாட்களில் வாஞ்சிக்கிறார் என்பதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படியானால் தேவனுடைய ஆவியானவரால் இன்றைக்கு நாங்கள் நிரப்பப்பட்டு பேசுகிற வேளையிலே ஆண்டவர் கட்டளையிட்ட யாவையும் நாங்கள் கைக்கொண்டு உபதேசிக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியாக அந்த சுவிசேஷ காரியத்தை நீங்கள் நான் கட்டளையிட்டபடி இந்த நாட்களில் நீங்கள் பேசுவீர்களா இருந்தால், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரசங்கங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். மனுஷனை
இன்றைக்கு ஆற்றுகிற வார்த்தை அல்ல, அல்லது மனுஷனை இந்த நாட்களில் உயர்த்துகிற வார்த்தை அல்ல. கர்த்தருடைய நாமம் ஒன்றே இந்த பிரசங்கத்திலே மகிமைப்பட வேண்டுமே ஒழிய பிரசங்கிக்கிற நம்முடைய நாமம் அங்கே மகிமைப்படக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு சற்று தெளிவாக இந்த நாட்களில் கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அப்படியாக நாங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்போமா இருந்தால், அங்கே வேதம் சொல்லுகிறது, நான் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த காரியங்களை செய்து முடிக்கும்படியாக அந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களை போதிக்கிறார் என்பதை இங்கே பார்க்க வேண்டும். ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்து நாங்கள் பிரசங்கிக்கிற வேளையிலே அங்கே தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது மட்டுமல்ல, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கூட இருந்து நம்மோடு கூட இருந்த நாட்களில் அங்கே அந்த பிரசங்கம் நிறைவேறும்படியாக அந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே தேவன் முடிவு பரியந்தம் இந்த நாட்களில் சகல நாட்களிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு இந்த நாட்களில் நமக்குள்ளே வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் உணவோடு இந்த நாட்களில் பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலே அந்த வார்த்தையோட ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தைகளாய் புறப்பட்டு போய் காயங்களை கட்டி அவருடைய கண்ணீர்களை இந்த நாட்களை மாற்றும். அவர்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.